மனதில் கலங்குதே உன் மொழியில் இசைகள் ஓர்க்குதே உன்னிரு மின்னல் உனக்குள் என்ற கடல் சொல்லவார் தேவையா இருந்தும் இதழ்கள் சொல்லுமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைலில் பார்த்துருங்க. ப்ரொவைலில் பார்த்தோம்னா சூப்பராக ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பேக் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து தான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஷார்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா நான் சிங்கிள் புக் மார்க் ப்ரெசன்டேஷன் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். டெலகிராமில் இருக்கிற புக் மார்க் எப்படி நீங்கள் வந்து லிங்க் வந்து எப்படி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் புக் மார்க் ப்ரெசன்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். ஆடியோ லேயருக்கு மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணால் தெரியும். நான் ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எதுக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இமேஜ் மட்டும் நான் சொல்கிற பிக்சலில் கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்டாக அந்த பிக்சல் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 9:16 சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த பிக்சல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்க அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு வேணும்னா இதுக்கான இமேஜ் ஃபுல்லாக நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் ஆன இமேஜ் பார்த்தா அப்படியே டவுன்லோட் பார்த்தா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அப்போ வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம். வந்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இமேஜ் நல்லா ஜூம் நல்லா தெரியும். அது அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண க்ரீன் கலர் செலக்ட் ஆகிட்டு ஒரு ஸ்கேல் மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் ரைட் சைடு நல்லா ஸ்க்ரோல் பண்ண சொல்லி இமேஜ் நல்லா ஜூம் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு போதும் செட் ஆகிட்டுன்னு மேலே செட் மாதிரி ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா நம்ம வந்து இமேஜ் அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக அந்த பிக்சல் வந்து இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். கிராப் ஆன எக்ஸ்போர்ட் ஆகிடும் சொல்லி சேவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு. வந்து க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் இந்த பிக்சல் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் மாதிரி ஒரு இமேஜ் ப்ளூ கலர் இமேஜில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணும்போது அவங்க இமேஜ் நீங்கள் வந்து இப்போ வந்து கிராப் பண்ணி எடுத்தீங்களா அது வந்து அலைட் மோஷன் ஃபோட்டோவில் வந்து ஆட் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே க்ரீன் ஒயிட் கலர் ப்ளஸ் மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ண லேயர் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் நான் எது வரைக்கும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிச்சோம் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் பார்த்தா எக்ஸ்பெண்ட் ஆகி கரெக்டாக வந்து கிராப் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எதுவுமே எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவையில்லை. அவ்வளோதான். இதே ஸ்டெப் தான். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த புக் மார்க் ப்ரெசன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9078 இது நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசன்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. அவ்வளோதான். இங்கே இதே ஸ்டெப் தான் நீங்கள் ஃபுல்லாக லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு HDRCC லேயர் சொல்லிட்டு நான் CCC லேயர்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் சைடில் பார்த்தா கலர் வந்து ஆப்ஷன் வந்து நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் சைட்டை பார்த்தா ஒரு ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அது கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சிசியில் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து சூப்பராக உட்காந்து முடிஞ்சோடனே மேலே செட்டிங் போல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோ எடிட்லாம் நீங்கள் எடிட் பண்ண நம்ம சேனல் நிறைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸாகவோ இல்லை உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். Thanks for watching, friends.